வணக்க மக்களே, சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அடடே அவரா முக்கியமான ஆளாச்சே, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவும் முக்கிய புள்ளி. கலக்கத்தில் கரூர். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவிலிருந்து மூத்த தலைவரான அன்வர் ராஜா அவர்கள், மைத்ரேயன் உள்ளிட்டோரெல்லாம் திமுகவுக்கு தாவி இருக்கும் நிலையில்தான் எம்பி ஒருவர் திமுகவுக்கு தாவ இருப்பதாக செய்திகள் வெளியாகிறதாம். இதனிடையே அதிமுகவினிடையே பெரும் அதிர்ச்சியும் ஆழ்த்தியுள்ளதாம். அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்தே டெல்லி அரசியலை கவனித்து வந்தவர்தான் அந்த அரசியல் புள்ளி என்கின்றனர். அதாவது அதிமுகவில் மேலும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தாவும் முக்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கொண்ட நிலையில்தான் தமிழகத்தில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில்தான் தற்போது அரசியல் கணக்குகள் எல்லாம் கட்சி தாவல்களும் தமிழகத்தில் சூடுபிடிக்கவிட்டது. அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவாயும் தீவிரமாக்கி உள்ளதாம். அந்த நேரத்தில் தான் அசுர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுகவானது அதிமுக கட்சி மற்றும் கூட்டணியை பலவிலக்க செய்யும் பணிகளை எல்லாம் தொடங்கி இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் பல தலைவர்கள் எல்லாம் ஒரு மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகலாம். அதாவது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் சில சீனியர் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம். அந்த நிலையில் தான் அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு தாவலாம் என சொல்லப்படுகிறதாம். முக்கியமாக சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அதிமுகவிலிருந்து எதிர்ப்புகளும் குரல்களும் எழுந்துள்ளன. முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணியை பொருந்தாத கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு கிடைக்காது என கூறி இருந்தாராம். அவர் அதிர்ச்சியில் இருந்து வந்த தெரிவந்த நிலையில்தான் திமுக தலைவர்கள் எல்லாம் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பின் தான் பயனாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திமுகவில் அன்வர் ராஜா அவர்கள் இணைந்தார். அன்வர் ராஜா அதிமுகவின் சிறுபான்மை தலைவர்களில் முக்கியமான தலைவராக கருதப்பட்டார். அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்து வந்தார் என்றது கூறப்படுத்ததாம். அவரது மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அதிருப்தியில் இருந்து வந்த அவர் பிற கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தாராம். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்ததாக பாஜக கூட்டணியால் வெறுப்பில் இருந்த அவர் திமுக அமைச்சர்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி அவருக்கு மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் பொறுப்பும் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதா. அதனைத் தொடர்ந்துதான் புதுக்கோட்டையில் வலுவாக மக்கள் செல்வாக்கும் இருக்கும் கார்த்திக் தொண்டமான் கூட திமுகவில் இணைந்தார். அதில் அமைச்சர் ரகுபதியின் பங்கம் வகிக்கும் என சொல்லப்படுகிறதா. புதுக்கோட்டையை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலுவாக இருக்கும் நிலையில் அவரை எதிர்த்து கார்த்திக் தொண்டைமான் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கலாம் என சொல்லப்படுகிறதா. தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்களாம் தலைவர் திமுகவில் இணைவார்கள் என சொல்லப்படுகிறதாம். அந்த வகையில் கூட மைத்ரேயன் அவர்களும் அந்த வகையில் மயிலாப்பூரில் பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த மைத்ரேயன் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்த அவர் இந்த முறை மீண்டும் டெல்லிக்கு செல்லலாம் என ஆசைப்பட்டாராம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதுக்கு ஒப்புதல் கொள்ளாத நிலையில்தான் அதிருப்தியில் இருந்த அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூலமாக தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கும் ஏதாவது ஒரு மாநில பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறதாம். மேலும் 2026 சட்டமன்றத்தில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் இது மட்டுமின்றி இந்நிலையில் தான் ஒரு தலைவர் தற்போது திமுகவுக்கு செல்ல இருப்பதாக கூறுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்சிக்கு வந்த அந்த கரூர் முக்கிய புள்ளி யார் என்றால் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் டெல்லி அரசியலிலே கவனித்துக் கொண்டார். இந்த நிலையில்தான் ஒரு நிகழ்வில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தன்னை அவமதித்ததால் அந்த அதிமுக புள்ளி மிகவும் அதிர்ச்சி இருக்கிறாராம். இந்த நிலையில்தான் கோவை மண்டலத்துக்கு பொறுப்பு வைக்கும் முக்கிய அமைச்சர் ஒருவர் அந்த தலைவரிடம் இடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக திமுகவுக்கு வந்தால் உங்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கிடைக்கும், அது மட்டுமின்றி பதவி கிடைக்கும் என பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.